யாருக்குமே தெரியாமல் நண்பன் வீட்டை இடித்த ஆர்யா. அதற்கான காரணம் தெரிந்தால் ஆச்சரியப்படுவீங்க. காமெடியன் ஹீரோவாக மாறிய சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் மே 16ஆம் தேதி தமிழகம் முழுக்க வெளியீடாகிறது. இப்படம் ஹாரர் மற்றும் காமெடி கலந்த முழுவீச்சான பொழுதுபோக்கு படமாக உருவாகி இருக்கிறது. இந்த படத்தை முன்னிட்டு சென்னை சத்யம் திரையரங்கில் சிறப்பான ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் சந்தானத்துடன் நெருங்கிய நண்பர்களான நடிகர்கள் ஆர்யா மற்றும் சிலம்பரசன் இருவரும் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு வண்ணம் சேர்த்தனர். மேடையில் மூவரும் ஒன்றாக எழுந்து நகைச்சுவையாக பேசிக் கொண்டனர். ஒரு நேரத்தில் மேடை முற்றிலும் சிரிப்பாக மாறியது. விழாவில் சந்தானம் பேசும்போது, நான் ஒரு பழைய வீடு வாங்கி அதை புதுசாக ரீனோவேட் பண்ண நினைச்சிருந்தேன். ஆனால் என் நண்பர் ஆர்யா என் வீட்டை பார்த்ததும், மச்சான் இது உன் ஸ்டைலே இல்லன்னு சொல்லி ஒரே ஒரு போன் கால் மூலமா அந்த வீட்டை இடிச்சு தரைமட்டமாக்கிட்டார். நாங்க இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லவே இல்லை. வெள்ளிக்கிழமை விளக்கேத்த போன என் அம்மா மற்றும் மனைவி வீடு எங்க என்று தேடினாங்க. பின்னால் தான் அவர்களுக்கு புரிய வச்சேன் என்றார். இந்த குறிப்புகள் ரசிகர்கள் மத்தியில் பெரிய சிரிப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தின. டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தை ஆர்யா தனது தி ஷோ பீப்புள் நிறுவனம் மற்றும் நிஹாரிகா என்டர்டெயின்மெண்ட் உடன் இணைந்து மிகப்பெரிய பட்ஜெட்டில் தயாரித்துள்ளார். நண்பனாக உள்ள சந்தானத்திற்கு இது ஒரு நல்ல தரமுள்ள கமர்ஷியல் படம் ஆகட்டும் என்பதற்காக ஆர்யா இப்படத்தில் முழு அளவில் உதவி செய்துள்ளார். படத்தின் சில காட்சிகள் சொகுசு கப்பலில் படமாக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. தில்லுக்கு துட்டு தொடரின் இயக்குநரான ராம் பாலாவிடம் உதவியாளராக இருந்த பிரேம் ஆனந்த் இந்த படத்தை இயக்கியுள்ளார். இதுவே அவரது டைரக்டர் படம். இதற்கு முன் டிடி ரிட்டர்ன்ஸ் என்ற படமும் இவரின் இயக்கத்தில் வந்தது. டிடி நெக்ஸ்ட் லெவல் ஒரு ஹாரர் காமெடி படமாகவும் யூடியூபர் விமர்சகர் கதாபாத்திரத்தில் சந்தானம் நடிக்கிறார் என்பதும் புதிய அம்சமாகும். இந்த படத்தில் சந்தானம் மட்டுமின்றி செல்வராகவன், கௌதம் வாசுதேவ் மேனன், கீதிகா, யாஷிகா ஆனந்த், கஸ்தூரி, நிழல்கள் ரவி, ரெடின் கிங்ஸ்லி, மாறன், மொட்டை ராஜேந்திரன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். விழாவில் சிம்பு மேடை ஏறி, சந்தானம் மிகவும் திறமையான நடிகர், எங்களுக்கிடையே இருக்கும் நட்பு என்றும் தொடரும். STR 49 படத்தில் சந்தானத்துடன் மீண்டும் இணைவது எனக்கு பெரும் மகிழ்ச்சி என கூறி ரசிகர்களை உற்சாகமடைய வைத்தார். முடிவில் டிடி நெக்ஸ்ட் லெவல் நகைச்சுவை, திகில் மற்றும் நட்பு உணர்வுகளை ஒரே நேரத்தில் கொண்டாடும் படம் என்ற பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சந்தானம், ஆர்யா, சிம்பு மூவரின் மேடை கலாட்டா படத்துக்கும் ஏற்கனவே ஹைப்பை உருவாக்கியுள்ளது. ஆர்யா எடுத்த முடிவு, வீடு உன் ஸ்டைலே இல்ல என்பதற்காக நேரில் சொல்லாமல் ஒரே போன் கால் மூலம் இடித்து தரைமட்டமாக்கியது சினிமா சம்பவமா அல்லது நிஜமா என ரசிகர்கள் குழப்பத்தில் ஆழ்த்தியது. ஆனால் சந்தானத்தின் மேடை குறிப்பு இது நகைச்சுவையாகவும் உண்மையான நட்பு சம்பந்தமாகவும் இருப்பதை வெளிப்படுத்தியது. அதுபோல அசாதாரணமான நட்புதான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் உண்மையான வலிமையாகவும் இருக்கலாம். விழாவில் ஆர்யா, சிம்பு, சந்தானம் மூவரும் மேடையில் காட்டிய நட்பு, நகைச்சுவை, சஞ்சலமில்லாத பேச்சு, ஒரு பக்காவான ஹாரர் காமெடி, மேடையில் நிகழ்ந்த கலாட்டா ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை வளர்த்துள்ளது. நட்பும் நகைச்சுவையும் கொண்டு வரும் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரையரங்கிலும் அதையே மீட்டு காட்டுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.